எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் லட்சோப லட்சம் மக்கள் அன்பை பெற்ற ஒருத்தரை அண்ணா டூலாக எடுத்துக்கிட்டார். எம்ஜிஆர்ன்றது ஒரு வாள். அந்த வாளை அண்ணா கையில் எடுத்துக்கிட்டு அண்ணான்ற போர் வீரன் ரொம்ப சரியாக பயன்படுத்தினதான் நான் பார்க்குறேன். அதே போல் ஒரு வாள் இப்போ கிளம்பி இருக்கு, மீண்டும் ஒரு வாள். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பலம் வாய்ந்த வாள், ஒரு கூர்மையான ஆயுதம் கிளம்பி இருக்கு. ஆனால் அந்த வாளை பயன்படுத்துவதற்கான சரியான போர் வீரன் இல்லை அப்படின்றதான். எல்லாருமே இப்போ அரசியல் களத்தில் நடிகர்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இந்த விஜய் வந்தது எல்லாம் இதாக இருக்கு. நடிகர்களோட வருகை எப்படி பார்க்குறீங்க? அந்த நடிகர்கள் இந்த வருகையினால அவங்களுக்கு ஆதரவாக பின்னால் நடிகர்கள் வருவாங்களா? அப்படிலாம் வரமாட்டாங்க. இங்கே எம்ஜிஆர் வரும்பொழுது எம்ஜிஆர் பின்னாடி எல்லா நடிகரும்லாம் அப்படிலாம் வரலை. விஜயகாந்த் வரும்போது அதெல்லாம் வரலை. அதெல்லாம் அவரவர்கள் தனியாக தான் வந்து அவர்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நடிகர்களும் சமூகத்தில் ஒருத்தவங்க தான். பெரும்பான்மையான மக்களுடைய அன்பை பெற்றவங்க. அரசியலுக்கு வரக்கூடாதுன்றது நம்ம சொல்லக்கூடாது. நான் நேற்றைக்கு ஒரு விவாதத்தில் சொன்னதை தான் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன். எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் லட்சோப லட்சம் மக்கள் அன்பை பெற்ற ஒருத்தரை அண்ணா டூலாக எடுத்துக்கிட்டார். எம்ஜிஆர்ன்றது ஒரு வாள். அந்த வாளை அண்ணா கையில் எடுத்துக்கிட்டு அண்ணான்ற போர் வீரன் ரொம்ப சரியாக பயன்படுத்தினதான் நான் பார்க்குறேன். நான் அவருடைய கருத்துக்களை, அவருடைய சிந்தனைகளை எம்ஜிஆர் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததை, திராவிட சிந்தனைகளை. அப்போ அந்த வீரன் சரியாக இருந்தார், அந்த வாளும் சரியாக பயன்பட்டது. அதே போல் ஒரு வாள் இப்போ கிளம்பி இருக்கு, மீண்டும் ஒரு வாள். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பலம் வாய்ந்த வாள், ஒரு கூர்மையான ஆயுதம் கிளம்பி இருக்கு. ஆனால் அந்த வாளை பயன்படுத்துவதற்கான சரியான போர் வீரன் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சரியான போர் வீரன் இல்லை. அந்த வாள் நல்லவங்க கையில் கிடைச்சா அது நல்லா பயன்படும், கெட்டவங்க கையில் கிடைச்சா அது தவறாக தான் போகும். இது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் சொல்றது அந்த கருத்தியல் தான். இப்ப இருக்கிற அந்த வாழை, கூர்மையான வாழை, பலம் வாய்ந்த வாழை யார் பயன்படுத்த போறா, நல்லவங்களா தீயவங்களான்னு 26 தேர்தல் தான் முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு தெரியுமே. இது என்ன நான் போய் சொல்றது, மக்களுக்கு தெரியும். அப்படிலாம் கிடையாது. என் மண்ணுக்கு எது தேவையோ, தமிழ் தேசியம் என்பது எனக்கான விருப்பம். ஆனால் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் முதல்ல இருக்கணும். நான் முதல்ல இருந்தா தானே தமிழ் தேசியத்தை அடைய முடியும். என்னுடைய மொழியையும் என்னுடைய இனத்தையும் காக்கணும்னு சொன்னா நான் இருக்கணும்ல. நான் இருக்கிறதுக்கே இங்க பிரச்சனையாக ஒரு சக்தி வருது அப்படின்னு சொன்னா, புதிய சக்தி வருது, அது என்ன தவறா வழி நடத்த பார்க்குது, எனக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட பார்க்குதுன்னா அந்த சக்தியை எதுக்குறதுன்னு என்னுடைய முதன்மை நோக்கமா இருக்க முடியும். அப்ப அதை எதுக்கணுன்றதான் என்னுடைய நோக்கமே தவிர தமிழ் தேசியத்திலிருந்து ஒரு நாளும் விலகவே இல்லை. குறிப்பா வட சென்னைகள் படங்கள்ல இருக்கக்கூடிய, வட தமிழகங்கள் எடுக்கக்கூடிய படங்களை விட தென் தமிழகங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் பேசும் பொருளா இருக்கு, நல்ல வரவேற்பப்பட்டிருக்கு. இது எதை நோக்கி பயணிக்குது நீங்க பாக்குறீங்க? கலை, பண்பாடு, இலக்கியம், தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை தென் மாவட்டங்கள். அதனால அது இந்த மண்ணோட ஒட்டி போனது. கூத்து, பாட்டு, நாடகங்கள், இலக்கியங்கள் எல்லாமே தென் தமிழகத்தில் எப்பொழுதுமே இருக்கிறது. அதனுடைய பேஸ் தான் இந்த திரைப்படங்களாக இருக்கிறதாகவும் நான் நம்புறேன். இறைவன் மிகப்பெரியவனுக்கு முன்னாடி மாயவலை வந்துடும். பைசன் இப்போ வந்திருக்கு இல்லையா, இதனுடைய வரவேற்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. கூடிய விரைவில் மாயவலை அறிவிச்சிடும்.